சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க. சிம்ம ராசி, இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் நினைக்கிறேன், நான் ஒரு கணக்கு போடுறேன், எனக்கு சில விஷயங்கள் தெரியல, அது கிடைக்குமா நடக்குமா, தெய்வம் ஒரு கணக்கு போடுதே, அது ஏதாவது தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே காலபுருஷ தத்துவம் தான். இப்ப இருக்கக்கூடிய சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி எல்லாம் வருது. இந்த காலகட்டம் தான் நம்ம வாழ்க்கையில பொறுமையா ஜெயிக்கக்கூடிய ஒரு நேரம். அவசரமே பட முடியாது இந்த நேரத்துல. ஆனா நம்மள யாராவது அவசரப்படுத்துவாங்க. உடனே இந்த நேரமே இப்பயே செய்யுங்க, இப்பதான் நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, நம்பாதீங்க. சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் பண்ணுங்க, இந்த ஊருக்கு போங்கன்னு சொல்லுவாங்க, நம்பாதீங்க. இப்போ யாரு அவசரப்படுத்தினாலும் சிம்மராசி அன்பர்கள் அவசரமே பட வேண்டாம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். யார் அவசரப்படுத்தினாலும், அது வீட்டுல இருக்கவங்களா இருந்தாலும் சரி, இல்ல வேலை பார்க்குற இடத்துல இருந்தாலுமே சரி, நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்குமே கவலைப்படாதீங்க. இதுக்கு மேல நான் துன்பத்தை அனுபவிச்சுட்டேன், இதெல்லாம் எனக்கு ஜுஜிபி அப்படின்ட்டு நீங்க சொல்லுங்க. துன்பத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என்னைக்குமே நல்லது செய்யறவங்க துன்பத்தோட தான் வாழ்வாங்க. நம்ம நல்லதாவே ஒரு வார்த்தை சொன்னா கூட, இவர் யாரையோ காப்பாத்துறதுக்கு பாக்குறாரு, இவர் ஏதோ தப்பு பண்றாருன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் ஆகணும். இதுதான் வாழ்க்கை. அதுக்காக ஒவ்வொருத்தவங்களுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. அப்போ சிம்மராசி அன்பர்கள் யாருக்குமே தலை வணங்க வேண்டிய அவசியமும் இல்லை, தலை குனிய வேண்டிய அவசியமும் இல்லை, பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க என்ன பதில் சொன்னாலும் எதிராளி ஏத்துக்கவே மாட்டான். அதுக்கு ஒரு கேள்வி கேட்பான். அப்போ உண்மையிலேயே சிம்மராசி அன்பர்கள் குடும்ப வாழ்க்கையில நீங்க சந்திக்காத பிரச்சனையா பொது வெளியில சந்திக்க போறீங்க? குடும்ப வாழ்க்கையில முதல்ல சிம்மராசி அன்பர்கள் இல்லற வாழ்க்கையில சந்திக்காத பிரச்சனையாங்க கணவன் மனைவிக்குள்ள, குடும்பத்துல. இதையெல்லாம் தாண்டிதான் பொது வாழ்க்கை, லௌகிகம், அரசியல், அதிகாரம் இதெல்லாம் வரும். எல்லா துறையிலயும் நீங்க சிறப்பா இருக்கீங்க. ஆனா நம்மள வீட்லயே அவமானப்படுத்திடுறாங்க. வீட்லயே ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. வெளியே காட்ட முடியாது. நம்ம நினைக்கிற விஷயத்த தடுக்கிறதுக்கே பிளான் பண்ணுவாங்க. நாளைக்கு காலைல கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மராசி அன்பர்கள் ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா, நம்ம காலையில வேற ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மறுக்கவே முடியாது. அப்போ இதே மாதிரிதான் சாமி கூட உங்களை ஏத்துக்கும், ஆனா வீட்டுல இருக்கவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அப்போ வீட்டுல இருக்கவங்களுக்கு தான் செவி சாய்க்கிற மாதிரி ஆயிடும். இப்படி பண்ணியாச்சும் நீங்க நல்ல பேர் வாங்கிடுறீங்களா? அதுலயுமே குறை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ சிம்மராசி அன்பர்கள் எது செஞ்சாலுமே ஒரு குறையாக தான் மத்தவங்க கண்ணில் படும். அதுவும் இந்த காலகட்டத்துல நீங்க ஏதாவது ஒரு வார்த்தையால நம்ம செஞ்சிடலாம், நம்ம பேசிடலாம், எனக்கு அவ்வளோ கோவம் வருது, எழுத்து பேசினா அப்படின்னு நினைச்சா கூட பேசிடாதீங்க. எனக்கு செம கோவம் வருது, கடுப்பா இருது, குடும்பத்தை விட்டு போயிடலாம், இல்ல வேலையை விட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன், எனக்கு எதுவுமே பிடிக்கல அப்படின்னா, தெரிஞ்சே கூட மோசம் பண்றாங்கன்னா நீங்க அமைதியா தான் இருந்தாகணும். வேற வழியே இல்லைங்க. ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமா இல்லை. இப்போ உங்களுடைய அமைதியில இப்போ நம்ம இவனை கிளப்பி விட்டு இவனை சண்டை வாங்கலான்னு பாக்குறோம், ஒண்ணுத்துக்குமே இவங்க இறங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க புலம்பணும், குடும்பத்துல இருக்கவங்களும் புலம்பணும். நீங்க எந்த துறையில இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுடைய எதிராளிகள் தான் புலம்பணும். நீங்க தைரியமா இருக்கணும், பயந்துடக்கூடாது. உங்க மேல 10 கேஸ் போடுறேன்னு ஒருத்தவங்க சொன்னா கூட பாத்துக்கலாம், அவ்வளவுதான். பணிஞ்சிடாதீங்க, குனியாதீங்க, தைரியத்தை இழந்துடாதீங்க. இதெல்லாம் மத்தவங்களுக்கு சப்போர்ட். உங்களுக்கு சிவபெருமான் உங்களோடு இருக்கிறாருங்க. சிவபெருமான் உங்களோடு இருக்கிறாரு, நம்புங்க. உங்களுக்காக எந்த குடும்பம், எந்த நண்பர்கள் யாரு எதிர்த்தாலுமே உங்களை ஆப்போசிட்டா ஆதரிக்கிறதுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்போ எதிர்க்கிறத விட ஆதரிக்கிறதுக்கு 2 பேர் அதிகமாகவே இருப்பாங்க. ஒரு ஆள் தான் எதிர்ப்பாங்க, 5 பேர் உங்களை ஆதரிப்பாங்க. அப்போ மெஜாரிட்டி எது பெருசுன்னு பாருங்க. கடவுளையும் சேர்த்து 6 பேர். அப்போ எதிர்க்கிறது ஒரே ஒரு ஆளு தான். கிரகங்கள் கூட உங்களுக்கு சப்போர்ட்டா தாங்க இருக்கும். துணிச்சலை மட்டும் விட்டுறாதீங்க சிம்மராசி அன்பர்களே. வாய்மை மட்டுமே வெல்லும், நம்புங்க. ஒரு காலகட்டத்துல சில சின்ன தவறுகளை நீங்க செஞ்சிருக்கலாம். சில விஷயங்கள் என்னன்னே தெரியாது, ஜாலியா இருந்திருப்பாங்க. சிம்மராசி அன்பர்கள் ரொம்ப துணிச்சல்காரங்க. சின்ன வயசுலாம் எதையுமே செஞ்சு பார்ப்போம் அப்படின்ற எண்ணம் வரும். பொய் சொல்ல தெரியாதவங்களா இருப்பாங்க. அப்போ ஒரு ஒரு விஷயத்துல நான் இப்படிதான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துப்பாங்க. நான் இப்படிப்பட்ட ஆளுதான், எனக்கு கோவம் வரும், நான் பேசுவேன், அடிச்சிடுவேன், அதுக்கப்புறம் அணைச்சுப்பேன், நான் இப்படிதான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசதான் தோணும். வாய்மை என்னைக்குமே வெல்லும். இந்த
ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதிக்குள்ள தெய்வத்தின் கணக்கு உங்க வாழ்க்கையில உங்களை ஜெயிக்க வைப்பாரு. உங்ககிட்ட இருக்க நேர்மைய ஜெயிக்க வைப்பாரு. உங்ககிட்ட இருக்க நீதிய கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு கைகூடும். யார்கிட்டயும் நீங்க தலை குனியவே வேண்டாங்க. தலை நிமிர்ந்து இருங்க. ஏன்னா, இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளிய வந்தாலும் பரவால்ல. அதுக்காக நான் அடிமையானாலும் பரவால்ல. தலை குனிறேன், இல்ல விட்டு குடுத்துறேன். வேண்டவே வேண்டாங்க. உங்களுடைய வளர்ச்சிய பொறுக்காதவங்க வயித்தெரிச்சல்ல நெறைய கணக்கு போடுறாங்க. இதையெல்லாம் பெருசு பண்ணாதீங்க. உங்க வாழ்க்கைய வந்து மத்தவங்க வந்து உங்கள பார்த்து வயித்தெரிச்சல் படணுமே தவிர, எல்லாமே தள்ளுபடி மாதிரி தான். ஹைகோர்ட், சுப்ரீம் போன எங்க போனாலுமே ஆண்டவன் கோர்ட்ல கூட உங்களுக்கு எதிராளி யார் என்ன கோர்ஸ் கொடுத்தாலும் தள்ளுபடி தான். இதுதான் வந்து தெய்வம் எழுதிய தள்ளுபடி. ஆனா வந்து பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். கேஸ் போட்டுட்டாங்கன்னு போயிட்டு நம்ம போய் திட்டக்கூடாது. வேண்டவே வேணாம். அவன் பெரிய ஆளு, அவன் எப்படி வேணா இருக்கட்டும். நீங்க போயிட்டு சண்டைக்கு போகக்கூடாது. எது வந்தாலும் உங்க குடும்பத்து மேல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. குடும்ப உறவுகளை பிரிக்கணும் அப்படின்றதுக்காக சில சூழ்ச்சிகள் கூட நடக்குங்க. குடும்ப ஒற்றுமையை பிரிக்கணும் அப்படின்றதுக்காக சில சூழ்ச்சிகள் நடக்கும். யார் எப்படி போனாலும் குடும்பத்துல இருந்தவங்களையும் உங்களுக்கு எதிர்ப்பா இருந்தாலுமே பரவாயில்ல. ஆனா அவங்கள உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா? அதனால அந்த அன்பை அப்படியே இருக்கட்டும். இன்னும் அதிகப்படுத்துங்க. ஏன்னா மன சஞ்சலத்தை ஏற்படுத்துவதற்கு சில பொறாமைக்காரர்கள் பிளான் பண்ணுவாங்க. இதை சிவபெருமான் தெரிஞ்சுக்கிட்டு சிவன் உங்க பக்கத்துல இருந்து அவர்களுக்கு தக்க தண்டனையை கொடுத்து உங்களை வளர்ச்சிக்கு வர வைப்பாரே தவிர உங்களை கீழே தாழ்த்தணும் அப்படின்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதை நீங்க முழுமையா நம்புங்க. அப்போ குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பராவே வரப்போகுது. அதை பத்தி கவலைப்பட வேணாம். இது உங்களுக்கு ஒரு நல்ல நேரம். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தெளிவு பெறக்கூடிய நேரம், நீதி வெல்லக்கூடிய நேரம். உங்களை பொறுத்த வரைக்கும் யாரை நீங்க அதிகமா நம்புனீங்களோ, யாரை நீங்க அதிகமா நேசிச்சீங்களோ அவங்கள பத்தி தெரிந்து கொள்ளக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கான நல்ல நேரமா இருக்கும். அதனால நீங்க யாரை பத்தி கவலைப்படாதீங்க. குடும்பத்துல நீங்க எங்க இருக்கீங்களோ, சில பேர் வந்து குடும்பம் தான் நமக்கு எல்லாமே நினைச்சிருப்பாங்க. அப்போ அப்படி இருக்கும் பொழுது நீங்க யார பத்தியும் கவலைப்படாதீங்க. குடும்பத்தை பிரிக்க பல வழி செய்வாங்க. அதுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க. நம்ம குடும்பம் நமக்கு முக்கியம் அப்படின்றதுல தெளிவா இருங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். நீங்க வந்து எதை நினைச்சும் கவலையே படாதீங்க. உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டீங்க. அதுல இருந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துகிட்டே இருக்கீங்க. முழுமையான நீங்க வெளியே வர்றதுக்கான காலமும் இப்பொழுது வந்துருச்சு. நீங்க வந்து ஒவ்வொரு வேண்டுதலும் வைக்கும் பொழுதும் இது நடக்கணும் அப்படின்னு நீங்க மனமாற வைக்கிறீங்க பாத்தீங்களா? அந்த வேண்டுதல் கண்டிப்பா உங்களுக்கு நடந்துரும். நீங்களும் இந்த காலகட்டத்துல சந்தோஷமா இருப்பீங்க. வீட்டுல கணவன் மனைவி ஒற்றுமையும் அதிகரிக்கிறதுக்கு நீங்க வந்து கொஞ்சம் அமைதியா இருந்தீங்க அப்படின்னாலே போதும். வேணும்னே வந்து வம்பிழுத்தாலும் இல்ல, அமைதியா நம்ம குடும்பம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசாதீங்க. இந்த காலகட்டத்துல உங்க உங்க வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் எவ்வளவு கோவக்காரா இருந்தாலும் சரி, இனிமேல் உறவுகளிடத்தில் மட்டும் கொஞ்சம் அன்பா நடந்துக்க முயற்சி செய்யுங்க. இந்த பதிவு சிம்மராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.